என்ன அடி அடிச்சிருக்கான். ஃபோட்டோ போட்டு இதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துடணும். ரொம்ப நாள் ஆசை தனியா இங்கெல்லாம் வரணும்னு. 3 ஃபோட்டோ கிஸ்ஸாக எடுப்போம். ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ. கப்பலா? ஏன் எங்களை பார்த்தா கப்பல் மாதிரி தெரியல உனக்கு? அதான் ப்ரோ, கப்பலுக்கு ஒரு செட்டப் இருக்கு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு செட்டப் இருக்கு. ஓ, நாங்கள் ஃபேமிலியாக போகிற ஃப்ரெண்ட்ஸ். நறுக்குன்னு கிஸ் அடிக்கிறோம். ஓகே. எதுக்கும் போட்டோக்கும் எக்ஸ் லைக் போட்டிருக்கா? சொல்லுடா, எதுக்கும் போட்டோக்கும் எக்ஸ் லைக் போட்டிருக்கா? அத நான் அவகிட்ட தானே கேட்கணும். ஓ, கேப்பியா? கேளு. ஏன் லைக் போட்டான்னு கேளு, போட்டோ நல்லா இருக்கான்னு கேளு, இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேளு, மறுபடியும் ஒண்ணா சேரலாமான்னு கேளு. கேளுடா கேளு. நான் எது கேட்கலடி, நீ கேட்டதுக்குலாம் லாஜிக்கலா பதில் சொன்னேன், அவ்வளவுதான். மனசுல ஆசை இல்லாமலே அவகிட்ட போய் கேட்கணும்னு சொல்ல போற? நீ இருக்கும்போது நான் ஏன்டி அவகிட்ட போய் பேச போறேன்? அப்புறம் எதுக்கு அவன் போட்டோக்கு லைக் போட்டிருக்கா? அத நான் அவகிட்ட தான் கேட்க முடியாதுல்ல, அதனால அவ தெரியாம லைக் போட்டேன்னு நம்ம நினைச்சுப்போமா? அது எப்படி? கை ஸ்லிப் ஆகி 2 வாட்டி டொக்கு டொக்குன்னு கிளிக் பண்ணி லைக் விழுந்திருக்குமா? தெரியலையே. எனக்கு தெரியும்டா, அவ தெரிஞ்சுதான் லைக் போட்டிருக்கா. அது உனக்கும் தெரியும். தெரிஞ்சே என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. ஏய், எனக்கு மறைக்கணும்னு அவசியமும் இல்ல, எந்த பயமும் இல்ல. ஓ, அப்படியா? உனக்கு தெரியவே தெரியாதுல? தெரியாது. சத்தியமா தெரியாதுல? தெரியாதுடி. மவனே செத்தடா. ஏய் மச்சான், எதுடா எக்ஸ் போட்டோ லைக் போட்டுருக்கா? உன் ஃப்ரெண்ட் தான அவ. ஒழுங்கா அவகிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ண வேணானே. யாருக்கு தெரிஞ்சா பே ஆடுவா. உன் ஃப்ரெண்டுக்கு நீ அனுப்பிச்சதுதான் உன் போன்ல இருந்தா எடுத்தேன். என்கிட்ட போய் சொல்றல? இல்லம்மா. என்ன ஏமாத்துறன்னு நினைக்கிறேன். இல்லம்மா. ஐயோ, வாழ்க்கையே போச்சு. ஏய் இல்லம்மா. மாமா செல்லமே, ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆவறே? பயமா இருக்குமா? இல்ல சார், நீ என்ன ஏமாத்த ஆரம்பிச்சிட்ட. Let's break up. ஐயோ, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதம்மா ப்ளீஸ்மா. ஒரு 10 நிமிஷம் டைம் தானே, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ரோ முடிஞ்சு. இல்ல ப்ரோ, ஒரு 10 நிமிஷம் தாங்க, இல்லனா மொத்தமா முடிஞ்சிரும். ப்ரோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் போடா. மாடர்ன் வேர்ல்ட் மட்டமான ப்ராப்ளம். சை, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இந்த சட்டை நல்லா இருக்கேப்பா. இதுவா? என் எக்ஸ் வாங்கி கொடுத்தா. ஏய் இல்லடி, என்னைய எக்ஸ் கடை கூட்டு போய் வாங்கி கொடுத்தது, அதுவும் என் காசுல. சரி, எதுக்கு என் காசு வேஸ்டா போவானேன்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டேன். ஹே, இது நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி செப்பல் தான் எக்ஸுக்கும் வாங்கி கொடுத்தேன். தூக்கி போட்டா தெரியுமா? ஏதோ கால் வலிக்கும்னு சொல்லுவா, நீயும் வாங்காத. நீ என்ன தூக்கி போட்ட? நானும் எக்ஸு கூட தான் இந்த மாதிரி கடலை சாப்பிட்டு கடலை போட்டுருந்தோம். அதுவும் தூக்கி போட்டு போறா, நல்லா தான் இருக்கு. என் எக்ஸு கூட இதே தான் சொல்லுவா. நானும் என் எக்ஸ் இந்த மாலுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கோம் தெரியுமா? என் எக்ஸு கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கா, கேட்டதில்ல தெரியுமா? என் எக்ஸ் மாதிரியே பேசாத தனியா. நீ என் கூட இருந்தா இந்த 8 மாசத்துல 100 வாட்டி பேசியிருந்தா அதுல 50 வாட்டி உன் எக்ஸ பத்தி தானடா பேசியிருக்க. ஆள் மட்டும் தான்டா நீ என் கூட இருக்க, மனசெல்லாம் இன்னும் அவகிட்ட தானே இருக்கு. என்னடி என்னென்னமோ சொல்ற? ஆமா, நீ ஏன் யோசிச்சு பாரு. நான் என்ன பேச வந்தாலும் சரி, ஏன் இவன் ஒரு கம்மல் வாங்கணும்னு சொன்னா கூட போதும், நீ உன் எக்ஸுக்கு அந்த கம்மல் வாங்கி கொடுத்திருக்கேன்னு உன் கதையை பேச ஆரம்பிச்சிருவ. இதெல்லாம் கேக்குறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. நான் லவ் பண்ணியாடா? எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? அப்புறம் எதுக்கு ஓடி போன எக்ஸ் கதையை பேசிட்டு இருக்க? நான் சொல்லட்டுமா எக்ஸ் கதைய? என்னவே என்னவே என்னவே? என்ன உனக்கு எக்ஸ் இருக்கா? ஏன் எனக்கெல்லாம் எக்ஸ் இருக்கக்கூடாதா? நான் என்ன மார்ஸ்ல இருந்தா வந்தேன்? என்கிட்ட சொன்னதே இல்ல. நீ சொல்லிதான் அது எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் உன்ன மாதிரி பண்ணா உனக்கும் எனக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எக்ஸ் லைக் போட்டதை மறைச்சதுக்கே சண்டை போட்டியடி. நீ எக்ஸையே மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. போடி. ஹே, என்ன டெஸ்ட் அடிக்கிற? நான் தான் சண்டை போடணும். இருடா. ஏய் விடுடி. ப்ரோ முடிஞ்சா? ப்ரோ ஒரு 10 நிமிஷம் என் மானத்தை காப்பாத்திக்கணும். இதுக்கு மேலயா? ஓகே. ஏய் விடு. விட முடியாது. என்ன ஆனாலும் எனக்கு சொல்லு. உனக்கு இப்படி பண்ண போற கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பைத்தியக்காரனாயே. ஏய் வாடா, ஏதோ பிரச்சனை பண்ணலாம். சே போட விடு. என்னடா ஆச்சு? யார்கிட்ட போன்ல கத்திக்கிட்டு இருந்த? என் ஃப்ரெண்டு கிட்ட தான். அவன் ஆள் இவனை லவ் பண்ணும்போது வேற ஒருத்த கூட அஃபேர்ல இருந்திருக்கா. எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது. வாடா வச்ச போய் பொழந்து விட்டு வரலான்னா பாவம் சந்தோஷமா இருக்கட்டும் வீடு மாதிரி பேசிட்டு. ஆமாப்பா, எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு? உன் ஃப்ரெண்டு ஜென்யூனா தான் யோசிச்சிருக்கான். அப்படியே விடுறது தான் நல்லது. எப்படி விட சொல்ற? அது புதுவா தான் கூட பரவாயில்ல. அவ திரும்ப போனது அவ எக்ஸ் கிட்ட. திரும்ப அவங்க கிட்ட போறதுக்கு எதுக்கு என் ஃப்ரெண்ட் லவ் பண்ணும்? அந்த டெம்பரரி பிரேக்ல என்டர்டெயின்மென்ட்க்கு என் ஃப்ரெண்ட் வாழ்க்கை கிடைச்சதா? இவளுக்குலாம் சும்மாவே விடக்கூடாது. கரெக்ட் தான். இதனாலதான் எக்ஸ் கூட எந்த டச்லயுமே நான் இல்ல. ஒன்ஸ் முடிஞ்சுனா முடிஞ்சு அவ்வளவுதான். திரும்பி அந்த பக்கம் போக கூடாது. அப்படியே மனசுல எது இருந்தாலும் வெளியே சொல்லிடணும்.
உனக்கு எதாவது சொல்றதுக்கு இருக்கா? இருந்தா எப்பயே சொல்லிடு. உனக்கு எக்ஸ் இருக்கா? அவன் மேல என்ன ஃபீலிங்ஸ் இருக்கா? இருந்தா சொல்லிடுமா. பயத்துல தான் கேக்குறேன். நாளைக்கு நீயே எக்ஸ் மாதிரி விட்டு போயிட்டு வச்சுக்கோயேன், என்னால சத்தியமா தாங்க முடியாது. ஏய், எங்கடி போற? நான் தான் அடிக்க கேட்டல உனக்கு பாஸ்ட் இருக்கானு. எதுக்கு எக்ஸ பத்தி சொல்லாம மறைச்ச? நான் மறைச்சனா? அட பாவி, ஒளிவு மறைவே இருக்க கூடாதுன்னு பேச வந்தவகிட்ட எவனையோ ஏமாத்தினது வச்சு நீ என்ன சந்தேகப்படுவ? பத்தாததுக்கு உன் எக்ஸ் புராணத்தை பாடி என்ன வெறுப்பேத்துவ. நான் சொல்லல, நான் கேக்குறேன். நீ இவ்வளவு நாள் எக்ஸ பத்தி சொல்லாம இருந்தா எனக்கு நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குடி. என்னடா நெஞ்சு வெடிக்குது? நீ எத்தனை பொண்ணுங்க லவ் பண்ணிருக்க? அறியாத வயசுல ஒண்ணு, காலேஜ்ல ஒண்ணு, கடைசியா நீ. டெக்னிக்கலி 3 லவ். 3 பொண்ணுங்களை லவ் பண்ணதுனால நீ என்ன பொறம்போக்கா? பொறம்போக்கா? இல்ல, உனக்கு நீ நல்லவன் தானே. இப்ப வரைக்கும் கரெக்டான பர்சனை தேடி தானே எவ்வளவு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் 3ஆவதா என்ன தேடி வந்திருக்க. அதே மாதிரி தானே பொண்ணுங்களுக்கும். ஏன் பொண்ணுங்களுக்கு பாஸ்ட் இருந்தா மட்டும் தப்பாவே யோசிக்கிறீங்க? ஏய், நான் தப்பா யோசிக்கலடி. வேற யாரா தப்பா பேசுறவங்களோட ஒரு பயம்தான். ஏன் நிறைய லவ் பண்ற பசங்க உங்களை யாரும் தப்பா பேச மாட்டாங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளியா? பாஸ்ட் எப்படி வேணா இருக்கட்டும், பிரசன்ட்ல உண்மையா இருக்கோமான்றதா மேட்டர். நான் உனக்கு உண்மையா தானே இருக்கேன். அப்ப நீ என்கிட்ட இந்த மாதிரி கேள்வியே கேட்க கூடாது. ஓகே, மன்னிச்சிரு. குட். ஆல் கிளியர்ல? லெட்ஸ் பிரேக் அப். என்ன? பாஸ்ட்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிரசன்ட்ல உண்மையா இருக்கணும்னு தானே சொன்னேன். உன் எக்ஸ் உன் போட்டோக்கு லைக் போட்டது தெரியாதுன்னு போய் சொல்லி பிரசன்ட்ல என்ன ஏமாத்தி இருக்க. லிட்டரலி தட்ஸ் சீட்டிங், துரோகம். நீ எனக்கு உண்மையா இல்ல. சோ லெட்ஸ் பிரேக் அப். என்னடி அன்னியன் மாதிரி பிஹேவ் பண்ற? கொஞ்ச நேரம் இரு, பிரேக் அப்லாம் பண்ணாதடி. நோ, பிரேக் அப் தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிரேக் அப் பண்ண முடியும்? எனக்கு தலையே சுத்துது. அதுதான் ப்ரோ எனக்கு புரியல. ஒரு 10 நிமிஷம் யார் வரா பாத்துக்கோங்களேன். முதல்ல நீ வராதே, வந்துட்டே இருக்கறோம் பொறுமு. சை, நான் கிளம்பறேன். ஏய் இருடி. என் கடைக்கு என்னைய மாமா வேலை பார்க்க வரானே. எவ்வளவு நேரம்டா? இருங்க ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கப் பண்றாங்களா? ஆமா ப்ரோ, லவர்ஸ் பிரேக்கப் பண்ணா கூட எதனா பண்ணலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கப் பண்ணா என்ன பண்றது? முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பிரேக்கப் பண்றாங்க? இங்க என்ன நடக்குது? இந்த நாடு எங்க போகுது? என்ன வாழ்க்கடா இது? அட சை, பைத்தியம். ஏ டென்ஷன் ஆகாதமா? என்ன பண்ண ரிலாக்ஸ் ஆவ? நான் உன்ன கூமா படி கூட்டி போவா? விடு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடி. என்ன கேக்க சொல்ற? உன் எக்ஸ் உன் போட்டோக்கு லைக் போடுவா, அது உனக்கு தெரிஞ்சும் அது என்கிட்ட இருந்து மறைச்சு என்ன ஏமாத்துவ. இதெல்லாம் தெரிஞ்சும் நான் கூட வாழணுமா? ஏன் நான் உன்னை ஏமாத்தலடி? எனக்கு இது ஏமாத்துறதுதான். நாளைக்கு மறுபடியும் அவ லைக் போடுவா, அது உனக்கு பிடிக்கும். அவளுக்காக நீ போஸ்ட் போடுவ, அது அவளுக்கு பிடிக்கும். அப்புறம் நீங்க 2 பேரும் எனக்கு தெரியாம ஓடி போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? இப்போ நான் என்ன பண்ணணும்? வழி விடு, நான் வெளில போ. இத சரி பண்றதுக்கு என்ன பண்ண சொல்லுமா? உன் எக்ஸ்க்கு கால் பண்ணி மறுபடியும் லைக் போட்டானா செருப்பால் அடிப்பேன்னு சொல்லு. ஐயோ, அது தப்பு இல்ல. அப்படி பண்ணலாமா? தப்பு தப்பு. பாத்தியா? என்னத? உனக்கு அவளதான் பிடிச்சிருக்கு. அவளை திட்ட கூட உனக்கு மனசு வரலல. ஐயோ, அப்பலாம் யாரும் திட்ட முடியாதுடி. நீ என்ன நம்பறல? நம்பல. அடி போவி. பின்ன உன் போட்டோக்கு உன் எக்ஸ் லைக் போட்டது தெரியாதுன்னு போய் சொன்னவன் தானே நீ. உன்னை எப்படி நம்புறது? ப்ளீஸ் மா, இந்த ஒரு வாட்டி என்ன நம்ப. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கறேன். என்ன பண்ணுவ? நான் எக்ஸ் கிட்ட சொல்லிறேன். ஏண்டி? பாத்தியா? நீ என்ன அவகிட்ட பேசிட்டு இருக்க? ஐயோ, என்ன சீட் பண்றல? ஏய், எதுக்கு என் போட்டோ லைக் போட்ட? மேடம் தானே போட. அப்புறம் இது நம்ம வேலை பார்க்கற. உன்னால என் ஆளுக்கு பெரிய பஞ்சாயத்து. இனிமே இந்த மாதிரி வேலை பார்த்தா கொன்ற வேண்டி. இப்ப அப்படியா? எதுக்கு இவ்ளோ ஹார்ஷா பேசுன? இல்ல புரியல. சும்மா இருந்தவன சொரண்டி விட்டு டெம்பர் லூஸ் பண்ண வச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஏன் ஹார்ஷா பேசுனேன்னு கேக்குற? என்ன ரங்கா, நியாயமா? ஏய், இனிமே இப்படி பண்ண வேணாம் தானே சொல்ல சொன்னேன். அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ண சொல்லலையே. அடி பாவி, அவ உனக்கு யாருன்னே தெரியல. அவளோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவ போட்ட ஒரு லைக்காக என்னை எவ்வளவு ஹர்ட் பண்ற உனக்கு தெரியுமா? நான் மறைச்சது தப்பு தான் தன்யா. இதை நானே ஃபிக்ஸ் பண்ணிடணும்னு நினைச்சேன். இந்த விஷயத்தினால நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் மறைச்சேன். ஆனா இதுவே ஒரு பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. பயந்துட்டேன் சாம். நான் ஹர்ட் ஆகிறது கூட தெரியாம நீ எப்ப பார்த்தாலும் உன் எக்ஸ் கூட நடந்த பாஸ்ட் பத்தியே பேசிட்டு இருந்த. ஆனா சடனா உன் எக்ஸும் போட்டோக்கு லைக் போட்டது தெரிஞ்சும் போய் சொன்னதுனால எனக்கே தெரியாம எனக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. அதான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். நான் அவளை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால இன்னும் அவளை மறக்காம இருக்கேன்னு அர்த்தம் இல்லை.
அவன் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டான். அந்த வலி இன்னுமே எனக்குள்ள இருக்கு. அதனால தான் என் லைஃப்ல எது நடந்தாலும் என் பாஸ் கூட கம்பேர் பண்ணி இனிமே அந்த தப்பு பண்ணிடாதான்னு எனக்கே நான் ஆறுதல் சொல்லிக்கிறேன். என்னை மாத்திக்க நான் ட்ரை பண்றேன். இனிமே உன்னை யாரு கூடயும் கம்பேர் பண்ண மாட்டேன். பட் ரஸ்மி, உன்னை லவ் பண்ற அளவுக்கு என் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஏன் ஃபியூச்சர்ல கூட யாருன்னா இவ்வளோ லவ் பண்ணுவோன்னு தெரியாது. ஏன்னா உன்னை அவ்வளோ லவ் பண்றேன். எனக்காக ஒன்று பண்றியா? என்ன பிரச்சனை வந்தாலும் தயவு செஞ்சு உட்காந்து பேசு. நீயா ஜட்ஜ் பண்ணிட்டு என்னை விட்டு போயிடாத. எனக்கு நீ மட்டும்தாண்டி இருக்க. ஆமா, நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணுவேன். நான் மட்டும்தான் உன்னை பார்ப்பேன். வேற யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. இந்த மூஞ்ச நீ மட்டும் தான் பார்க்கணும், வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓ, அப்ப எனக்கு டேஸ்ட் இல்லையோ? தெரியலையே. இந்த போட்டோ நான் போஸ்ட் போடுறேன். பாப்போம் எந்த எக்ஸ் லைக் பண்றான்னு. ப்ரோ எவ்வளவு நேரம் ப்ரோ? கஸ்டமர்லாம் ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. ப்ரோ இன்னொரு 5 minutes. இப்பதான் எல்லாம் சரியா இருக்கு. சரி, என்னால ஒரு லவ் சேர்ந்துருக்கு, அதனால விடுறேன். என்ஜாய். இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. டே ஹரி, நீ என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுதா? போஸ்ட் போட்டாச்சு. ஆனாலும் நீ இவ்வளோ ஹாஷா பேசிருக்க கூடாது. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன? நான் அவளுக்கு காலே பண்ணல, மிஸ்ட் கால் தான் கொடுத்தேன். அடப்பாவி. பின்ன அவகிட்ட போய் யார் பேசுது? அதான். அப்ப என்ன மறுபடியும் ஏமாத்திட்டியா? ஏய் ஏமாத்தலப்பா, உனக்கு புரியுற மாதிரி சொன்னேன். இப்ப புரிஞ்சதுல? கேடிதான். அப்புறம் இங்க வரும்போது ஆசையா ஒன்று கேட்டேன். அதுவும் அப்படியே கிடைச்சதுன்னா I'll be very happy, you know. இந்த நேரத்துல எவன்டா? ஒரு நிமிஷம். இவன் கால் பண்றா? நீ தானே மிஸ்ட் கால் கொடுத்த, எடுத்து பேசு. சரி. ஹலோ. டேய், எதுக்குடா அவனுக்கு கால் பண்ணிருக்க? நான் அவனமா போட்டோக்கு லைக் போடுறா. நான் ஒண்ணு சேர்ந்து திரும்ப ஓடி போறீங்களா? ஜோடியோட போட்டோ எடுக்கறீங்க. அந்த பூத்துக்கு வந்து உங்களை கொல்லாம விட மாட்டான். என்னடா இது? அவளுக்கு ஆள் இருக்குதுன்னு நான் மறந்துட்டேன்டி. போச்சு. போட்டோ எடுக்க எவ்வளோ? யார் நீங்க? பாப்பா கேக்குறாருல, சொல்லுமா. இவரு எனக்கு அண்ணன் மாதிரி. டேய் அண்ணா பாப்பா.